அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியும் லாலிபாப் சிறுவர் உலகமும் இணைந்து வழங்கக்கூடிய பாட்டும் கதையும் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். லாலிபாப் சிறுவர் உலகம் சுமார் 6 ஆண்டுகளாக தொடர்ந்து குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த லாலிபாப் சிறுவர் உலகத்தின் இயக்குனர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு அழைத்து மகிழ்கிறேன். வணக்கம் ராஜா. இந்த லாலிபாப் தொடங்கி இந்த 6 வருஷத்துல உங்களுக்கு என்ன, நீங்கள் பெற்றவை கற்றவை அத மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்த்தும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கன்னிக்கோவில் ராஜா. இன்னைக்கு உலக ஆசிரியர்கள் தினம். உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களால் தான் இன்னைக்கு சமுதாயம் சீராக இயங்கி கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். எனக்கும் ஒரு ஆசிரியர் தான் உத்வேகத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் குழந்தைகளோட இருக்க காரணமே அந்த ஆசிரியர்கள் தான். அந்த ஒரு நல்ல நாள்ல இன்னைக்கு நாம தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியோடு இணைஞ்சு லாலிபாப் சிறுவர் உலகம் 6ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக முதல் நிகழ்வா நம்ம இதை தொடங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுலையும் எங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் நாங்கள் கத்துக்கிறோம். இப்போ அதிகமா நாங்கள் கதைகள் எழுதுறோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் குழந்தைகள் தான். உங்களை மாதிரி இருக்க குழந்தைகள் தான் எங்களுக்கு நிறைய ஞானம் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி புத்தருக்கு போதி மரமோ அந்த மாதிரி சிறார் இலக்கிய படைப்பாளிகள் எல்லாருக்குமே குழந்தைகள் தான் போதி மரங்கள். ஒவ்வொரு குழந்தையும் கேட்கக்கூடிய கேள்விகள், அவங்க கிட்ட பழகிற விதத்துல கிடைக்கக்கூடிய ஞானங்கள் தான் எங்களுக்கு கதைகளா கிடைச்சிருக்கு. அந்த விதத்தில் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெல்லை அன்புடன் ஆனந்தி கூட சிறார்களுக்கான கதைகள் எழுதியிருக்காங்க. சிறார்களுக்கான கதை பாடல் எழுதியிருக்காங்கன்னா காரணம் என்னன்னா, இந்த குழந்தைகளுக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருக்கும் போது அவங்களுடைய மொழியில பேசணும் அப்படின்னா நாம கொஞ்சம் கீழே இறங்கி நம்மளுடைய வயதை குறைத்து கொண்டு நாம அவங்களோட இணையணும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதோடைய வெளிப்பாடு தான் அந்த கதைகளாகவும் பாடல்களாகவும் வெளிப்படுது. அப்படி பார்க்க போகும்போது இந்த லாலிபாப் சிறுவர் உலகத்துல இந்த ஆறு ஆண்டுகள்ல நிறைய குழந்தைகள் நம்ம பார்த்துருக்கிறோம். நிறைய மேடைகள் நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுடைய தனித்திறமையால அவங்க மேல 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 வந்திருக்கிறாங்க. நிறைய குழந்தைகளோட பேரை நம்ம சொல்லலாம். இருந்தாலும் கூட அதுக்கு நேரம் இல்லாம இருக்கிறதுனால இந்த மாதிரி குழந்தைகள் அவங்களுடைய பயத்தை போக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த மாதிரி அமைப்புகள் இயங்குது. அதுக்கு நம்ம தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி மாதிரியான பல ஊடகங்கள் நமக்கு உதவி செய்யறாங்க. அந்த விதத்துல லாலிபாப் சிறுவர் உலகம் தொடர்ந்து 6ஆம் ஆண்டாக குழந்தைகளை நோக்கியே போகிறதுக்கு முக்கியமான காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் நம்மளை நம்பி இந்த குழந்தைகளை நமக்கு அனுப்புறாங்க. அவருடைய தனித்திறமைகளை நாம மெருகத்தக்கூடிய ஒரு இடமா தான் இதை பார்க்கிறோம். நாங்க 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 சொல்லி பெருமைப்பட்டுக்கூடக்கூடிய இடமா இது இல்லை. நீங்க உங்களுடைய வீட்டுக்கு எப்படி போவீங்களோ அந்த மாதிரி இந்த லாலிபாப் சிறுவர் உலகத்துக்கு நீங்க வரணும். நீங்க உங்களுடைய தனித்திறமைகளை நிரூபிக்கணும். ஏன் நிரூபிக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற தனித்திறமைகள் நமக்கு வெளியே தெரிஞ்சாதான் நாம இந்த சமுதாயத்துல தைரியமாக நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த விதத்துல எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையா கன்னிக்கோவில் ராஜா மாமாவாகிய நானும், நெல்லை அன்புடன் ஆனந்தி ஆகிய அத்தையும் உங்களுக்கு உத்வேகமா இருப்போம். அதுக்கு மட்டும் இல்ல, பின்னாடி நமக்கு பின்புலமா இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் ஐயா மாதிரி நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகள் உங்களுக்கு தாத்தாவாக இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே உங்களுக்கு எப்போதுமே உறுதுணையா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இளமாறன் பெருமாள் அவர்களையும் நம்ம மறக்கக்கூடாது. அவர் ரொம்ப ரொம்ப நமக்கு லாலிபாப்புக்கு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. உங்களுக்கும் தெரியும், திணை அமெரிக்கா மூலியமா. ரொம்ப மகிழ்ச்சி இவங்க எல்லாருமே இங்க சந்திக்கிறதுல. பின்புலமா இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் முக்கியமா உங்களுடைய பள்ளி ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி பரவட்டும். நன்றி ராஜா, நன்றி. மிக சிறப்பு. ராஜா அவர்களுடைய தாரக மந்திரம் மகிழ்ச்சி பரவட்டும், நம்ம லாலிபாப்போட தாரக மந்திரம். அதை வச்சு அழகா வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்காக வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. யார் அவங்க? கோபாலகிருஷ்ணன் மாமா இணைஞ்சிருக்காங்க. அவங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பரிசு பொருளா புத்தகம்லாம் அனுப்ப உதவி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. வாங்கண்ணா. வணக்கம் அண்ணா. அன்மியூட் பண்ணிக்கோங்கண்ணா. கோபாலகிருஷ்ணன் மாமாவும் சொல்லலாம், தாத்தாவும் சொல்லிக்கலாம். ஆமா, அத ராஜா சொன்ன மாதிரி ரெண்டு எப்படி வேணா எடுத்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அமெரிக்கா டிவி மற்றும் லாலிபாப் உலகம் இணைந்து நடத்தும் பாட்டும் கதையும் நிகழ்ச்சிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த திருமதி நெல்லை அன்புடன் ஆனந்தி, அன்பு தங்கச்சி ஆனந்தி அவர்களுக்கும், லாலிபாப் சிறுவர் உலகம் உரிமையாளர் திரு கன்னிக்கோவில் ராஜா மாமா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் சிறந்த கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர்,
சிறார் இலக்கிய செயல்பாட்டாளர், புத்தகம் மற்றும் இதழ்கள் வடிவமைப்பாளர், தனது தமிழ் பணிகளுக்காக பல்வேறு விருதுகளை பெற்றவர். உலகெங்கும் உள்ள குழந்தைகளை ஊக்குவித்து அவர்களது திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருப்பவர். அரசு பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக புத்தகங்கள் கொடுத்து உதவும் கருணை உள்ளம் கொண்டவர். உங்கள் பணி மென்மேலும் சிறக்க எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். லாலிபாப்பின் 6 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் முடிந்து 6வது ஆண்டுகள் தொடங்கி இருக்கிறது. அதற்கும் வாழ்த்துக்கள். திருமதி நெல்லை அன்புடையன் ஆனந்தி அவர்கள் சிறந்த எழுத்தாளர், கவிஞர், நெறியாளர், எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர். உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் அவர்களை அன்போடு அத்தை அத்தை என அழைப்பார்கள். குழந்தைகளுக்கு அன்பாக பயிற்சி கொடுப்பதில் தேர்ந்தவர். அனைவருக்கும் தனது நேரம் பாராமல் உதவி செய்பவர். மற்றவரை ஊக்குவித்து அவர்களது திறமைகளை பாராட்டி அவர்கள் மென்மேலும் உயர ஏணி போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து தமிழுக்காக தொண்டு செய்பவர். செல்லுமிடம் ஏதுமாயினும் நம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும் எனும் தாரக மந்திரத்தை கொண்டு செயல்படுபவர். தங்களது தமிழ் பணி சிறக்க எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. இங்கு பங்கேற்க வந்திருக்கும் திறமை மிக்க குழந்தைகளின் கதைகளையும் பாட்டுகளையும் கேட்டு ரசிக்க மிகவும் ஆவலாயுள்ளேன். குழந்தைகளுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றாக கதை சொல்லுங்கள், இனிமையாக பாட்டு பாடுங்கள், பயப்படாம அழகா பண்ணுங்க. இதே நேரத்தில் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்த பெற்றோர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி அண்ணா. மிகச் சிறப்பு. நன்றி நன்றி. சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து குழந்தைகளுக்கு தங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி அண்ணா. அடுத்ததாக இணைப்பில் நம்ம துளசி பட் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா, இனிய வணக்கம் அம்மா. லாலிபாப் சிறுவர் உலகம் சார்பில் உங்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்காங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம். 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 இப்போ அம்மா நீங்க எல்லாம் பாடி கதையெல்லாம் சொன்ன அப்புறம் கருத்து சொல்லுவாங்க, சரியா? இப்போ முதலாவதாக தன்னுடைய கதையை சொல்ல வருகிறார். யாரா இருக்கும்? நன்மாறன். எங்க இருந்து வராரு? நமக்காக புனேல இருந்து வரார். வாங்க நன்மாறன், உங்க கதையை சொல்லுங்க. வணக்கம். என் பேரு நன்மாறன். நான் இப்போ 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்க. அவங்க பேரு சின்னா சின்னா. உன்னை அவங்க யாரு என்ன சொன்னாலும் அது உடனே யோசிக்காமலே பண்ணிடுவாங்க. நல்லதா கெட்டதான்னு பண்ணிடுவாங்க. உன்னைக்கு சின்னாவும் சொல்லி தந்தாங்க. அதனால பாட்டு பாட ஒரு ஐயா வந்தாங்க. அப்ப பாட்டு பாடு முடிச்சோடனே எல்லாரும் காசு கொடுத்தாங்க. அப்புறமா சின்னா நான் பாட்டு ஐயா கிட்ட போய், ஐயா எங்களுக்கு வேலை தாங்கன்னு கேட்டேன். அந்த ஐயா சொன்னார், என்னன்னா, நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன், ஆனா எனக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்களாம். அப்புறமா சின்னாவும் அவங்க வேலையில செஞ்சுக்கிட்டாங்களாம். அப்புறமா ஆனா நன்மாறன், உங்களோட இணையம் ரொம்ப சோதிக்குது கண்ணா. நெட்வொர்க் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேச பாப்போம். பேசி முடிச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணிக்கோ. ஒருவேளை நம்ம வீடியோ கட் பண்ணோம்னா கொஞ்சம் நெட்வொர்க் பேண்ட்வித் ஓகேயா இருக்கும். சொன்னாங்களா, நீங்க பின்னாடி நண்டு வாங்கன்னு சொன்னாரா நன்மாறன்? நன்மாறன் கண்ணா, உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கதை சொல்லி பாருங்க. கேக்குதா பாப்போம். பேசு தங்கம். அப்புறமா சின்ன கிட்ட நான் பாட்டு போற ஐயா கேட்டாங்க, எங்க ஒரு மூட்டை காணும்னு கேட்டாராம். அப்ப சின்ன சொன்னாங்க,
அது போர் வழியிலே கீழே விழுந்துச்சு ஐயான்னு சொன்னாங்க. ஏன் அதை நீங்க எடுத்து வைக்கலன்னு கேட்டாரா. நான் பாட்டு போறேன் ஐயா. ஐயா நீங்க தானே ஐயா எடுத்து வைங்கன்னு சொல்ல, அதனால நாங்க எடுத்து வைக்கலன்னு சொன்னாங்க. அப்ப நான் ஐயா சொன்னாங்க, என்ன கீழே விழுந்தாலும் எடுத்து வைங்கன்னு சொன்னாங்க. 3 மூட்டை இருந்துச்சு. அப்புறமா ஒரு அரிசி மூட்டை கீழே விழுந்துச்சு. அடியும் எடுத்து வச்சாங்க. அப்ப ஒரு சாணி கீழே வந்து அதுவும் பார்த்து பாரு ஐயா தலையில போட்டாங்க சின்னாவும். அப்புறமா அந்த ஐயா பார்த்துட்டு என்ன வேலை பண்ணிருக்கீங்கன்னு சின்ன கிட்டே கேட்டாங்களாம். ஐயா நீங்க என்ன சின்ன சொன்னாங்க. ஐயா நீங்க என்ன ஐயா எனக்கு கிலோ நாள் வைக்கணும்னு சொன்னீங்கன்னு சின்னாவும் சொன்னாங்களாம். அப்ப நான் ஐயா சொன்னாங்க, நான் ஒரு பேப்பர்ல நான் ஏறி இருக்கேன். எது கீழே ஒண்ணு எடுத்துக்கணும், ஏறி கீழே வைக்க போறான்னு சொல்லி ஏறி வச்சுட்டாங்களா அண்ணன் வண்டியில. அப்புறமா ஒரு குளம் இருந்துச்சா, அதுல நிறைய தண்ணின்னு குளத்துல நிறைய தண்ணி இருக்குன்னோட நிப்பாட்டி விட்டாரே நம்மள. எல்லாம் விட்டாங்களாம். அப்புறமா நான் ஐயா சொன்னாங்க, ஐயா நீங்க என்ன ஐயா நீங்க பேப்பர்ல நீங்க இல்ல, அதனால நாங்க உங்களை வைக்க முடியாது ஐயான்னு சொல்லிட்டு சின்ன போயிட்டாங்களாம். இந்த கடையோட நன்மாரன் என்னன்னா தங்கம் குளத்துல நிறைய தண்ணி இருந்தது, அதுக்கப்புறம் சொல்ல எங்களுக்கு கேட்கல. குளத்துல ரொம்ப தண்ணி அப்புறமா நிறைய வெள்ளம் இருந்துச்சுனால சின்னாவும் அந்த தண்ணிலே போயிட்டு இருந்தாங்க. அண்ணன் பாட்டு பாரு ஐயா வந்து அந்த குளத்துல விட்டாங்களாம். அப்புறமா நான் ஐயா சொன்னாரு என்னை காப்பாத்து. ஆனா சின்ன சொன்னாங்க, ஐயா நீங்க கொடுத்த லிஸ்ட்ல நீங்க இல்லவே இல்லை, அதனால அவங்க உங்களை எடுத்து உங்களை வைக்க முடியாது சொல்லிட்டு சின்னாவும் போயிட்டாங்களாம். இந்த கடையில உங்களுக்கு என்ன தெரியுது என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் கெட்டரா நல்லதான்னு புரிஞ்சுக்கிட்டரா செய்யணும். நன்றி. சூப்பர்டா செல்லம், வீடியோ ஆன் பண்ணிக்கோ. ரொம்ப ரொம்ப கியூட்டா ஒரு கதை. யாரு எதை சொன்னாலும் யோசிக்காம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இது திருவள்ளுவர் சொன்னது இல்லையா? யார் என்ன சொன்னாலும் அது நன்மையா நல்லதா கெட்டதான்னு யோசிக்காம செய்யக்கூடாது. கடைசியில பாரு, அவரு பேப்பர்ல எழுதி கொடுத்து எதெல்லாம் விழுந்தா எடுத்து வைக்கணும், எது விழுந்தா எடுத்து வைக்க கூடாதுன்னு லிஸ்ட் கொடுத்ததுல அவர் பேரை எழுத மறந்துட்டாரு. கடைசியில அவரை தண்ணியில அடிச்சுட்டு போகும்போது இவங்க உங்க பேர் அதுல இல்ல, நான் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகான ஒரு கதை, ரொம்ப அழகா நீங்களும் மறக்காம சொன்னீங்க. வாழ்த்துக்கள் தங்கம், வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாடல் பாட வருகிறார் சம்யுக்தா பொள்ளாச்சியிலிருந்து. வாங்க கண்ணம்மா. நன்றி. வீடியோ ஆன் ஆகலப்பா. கேக்குதாங்க அத்தை? கேக்குதுடா கண்ணம்மா, பாடு. வணக்கம், என் பெயர் சம்யுக்தா. நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுகிறேன். இப்பொழுது நான் பாடப்போற பாட்டு என் தங்கைக்கு பிடித்த தாலாட்டு பாட்டாகும். அந்தியில் பூத்த சந்திரனே அள்ளி விழிகளை மூடு, அந்தியில் பூத்த சந்திரனே அள்ளி விழிகளை மூடு, சந்தன மல்லிகை பூவே சாகசம் செய்திடும் தேனே, வராமல் வந்த மாயமே வண்ணவிழிகளை மூடு, வராமல் வந்த மாயமே வண்ணவிழிகளை மூடு, அந்தியில் பூத்த சந்திரனே அள்ளி விழிகளை மூடு, அந்தியில் பூத்த சந்திரனே அள்ளி விழிகளை மூடு, ஆடி அசையும் தேரே அழகு மழலை சாரே என் இதயம் வருடும் மென்மையே
இமைகள் மூட வேண்டுமே, என் இதயம் வருடும் மென்மையே இமைகள் மூட வேண்டுமே. ஓவியத்தின் சாயலே ஓய்வறிய வேணுமே, எந்தன் மொழி உந்தன் செவி சேரும் நேரமே. ஓவியத்தின் சாயலே ஓய்வறிய வேணுமே, எந்தன் மொழி உந்தன் செவி சேரும் நேரமே. அந்தியில் பூத்த சந்திரனே அலிவிழிகளை மூடு, அந்தியில் பூத்த சந்திரனே அலிவிழிகளை மூடு. சின்ன வண்ண மலரே சிரிக்கும் சோலை குளிரே, உன் உதயவானின் தென்றலே விழிகள் வளர வேண்டுமே, உன் உதயவானின் தென்றலே விழிகள் வளர வேண்டுமே. பஞ்சமுகில் பாதமே கொஞ்சம் குளிர் வேதமே, கண்ணின் வெள்ளி மெல்லை நீ சோறும் நேரமே. பஞ்சமுகில் பாதமே கொஞ்சம் மொழி வேதமே, கண்ணின் விழி மெல்லை நீ சோறும் நேரமே. அந்தியில் பூத்த சந்திரனே அலிவிழிகளை மூடு, அந்தியில் பூத்த சந்திரனே அலிவிழிகளை மூடு, அலிவிழிகளை மூடு, அலிவிழிகளை மூடு. நன்றி அத்தை. அருமை அருமை கண்ணம்மா. இது யார் எழுதினது இந்த பாட்டு? அத்தை எனக்கு தெரியல அத்தை, நான் பரவாயில்ல, தாலாட்டு பரவாயில்ல. பாட்டு தெரிஞ்சுக்கோ இந்த பாப்பா பாட்டு யார் கேட்கணும். எழுதினது. அம்மாவை தாலாட்டு பாடல். ஏன்னா எந்த ஒரு பாடல் நம்ம எங்க பகிர்ந்தாலும் அது எழுதினவங்கள சொன்னா அது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும் இல்லையா? அது அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஒரு மரியாதையாக இருக்கும். ரொம்ப அழகா இருந்தது. பொதுவா ஒரு பாட்டி தாலாட்டு பாடல் பாடி கேட்டிருப்போம். ஒரு அம்மா, ஒரு சித்தி, ஒரு அத்தை, யார் யாரோ தாலாட்டு பாடல் பாடிய அப்பாக்கள் கூட பாடி கேட்டிருப்போம். ஒரு அக்கா தங்கைக்கு தாலாட்டு பாடல் அவ்வளவு அழகா பாடின. ரொம்ப சமத்து. வாழ்த்துக்கள் தங்கமே. நன்றி அத்தை. நன்றி. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக கதை சொல்ல யாரு வராங்கன்னு பாக்கலாமா? நமச்சிவாயம் பிரபாகரன். எங்க இருந்து வராரு இவரு? பெருந்துறையில இருந்து வராரு. வாங்க வாங்க நமச்சிவாயம். வணக்கம். வணக்கம், நான் நமச்சிவாயம் பேசுகிறேன். நான் 3ஆம் வகுப்பு ஊர் பிரிவில் படிக்கிறேன். நான் கன்னிக்கோவில் ராஜா மாமா எழுதிய புத்தகத்தில் அணில் கடித்த கொய்யா என்ற புத்தகத்தில் பெயர்லிருந்து கதை பெயர் குரங்கின் காத்தாடி. குரங்கு, குட்டி குரங்கு முத்துவும் பாலுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே அவங்க 2 பேர்த்துக்கும் சந்தோஷம்தான். பட்டம் விட்டு விளையாடுவாங்க. அப்புறம் அவங்க அம்மா காய்கறி வாங்க போகும்போது அவங்க நெசிப்பை எடுத்துட்டு போவாங்க. வாங்கிட்டு வந்து காய்கறி அதை வச்சுட்டு நெசிப்பைய மட்டும் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுருவாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை நெசிப்பைய எடுத்துட்டு போய் அதுல கறி மாமாட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்து அதுல பட்டம் செஞ்சு அவங்க விட்டு விளையாடுவாங்க. அது மாதிரி விளையாண்டா அது உலகத்துக்கே தீங்கு செய்யும். அவங்க அப்பா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, அவங்க கேட்டதே இல்லை. அது மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி மலை உச்சியில விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடும் போது கீழே குட்டி கரடி பாமா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது அந்த கயிறு அறாம இருக்கிறதுக்காக கயிறு நல்லா உறுதியான பசை, அப்புறம் கண்ணாடி தூள்கள், அப்புறம் கரித்தூள், இது 3த்தையும் போட்டு அவங்க கலந்து செஞ்சிருக்காங்க அந்த கயிறை. அதை வச்சு அது அறுகாம இருக்கிறதுக்காக அப்படி போட்டிருந்தாங்க. அது சண்டை போட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்காக அது மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நிறைய குரங்கு கூட இருந்துச்சு மலை உச்சியில. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது அது அவங்க எதிர்பார்த்த விதமா அந்த கயிறு அருந்து கீழே குட்டி காட்டி மாமா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த கயிறு அவங்களோட கழுத்துல காயமாக்கிருது. காயமாக்கணும்னு அவங்க ரொம்ப பயந்துட்டு கழுத்துல இருந்து ரத்த ஒழுக்கத்தை பார்த்துட்டு அவங்க பயந்துட்டு இருந்தாங்க.
முத்துவும் பாலுவும் பயந்துட்டு இருந்ததுனால அடுத்த நாள் செய்தித்தாள போட்டிருந்தது. நம்ம குட்டிக்காரி மாமா வந்து ஒரு நெசி பையால செய்யப்பட்ட காத்தாடியில அந்த கயிறு அவங்களோட கழுத்தை இது பண்ணிருக்குன்னு அதுக்கான காரணம் முத்துவும் பாலுவும் அப்படின்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவங்க வந்து காவலாளி வந்து அவங்கள விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் முத்து வந்து சொல்றான், நான் இனிமே இந்த உலகத்துக்கு தீங்கு செய்யற மாதிரி நான் எந்த செயலும் செய்ய மாட்டேன். அப்புறம் அம்மா அப்பா பேச்ச சொல்றத நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னானா. அப்புறம் அம்மா வந்து சொன்னாங்களா, நான் வந்து இனிமே காய்கறி வாங்கும்போது துணி பையே எடுத்துட்டு போறேன், நீங்க சொல்றதே கேக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களா. சரி சரி சரின்னு சொன்னோன்னே அவங்க வந்து இப்ப வர்ற புத்தாண்டுக்கு நீங்க எல்லாம் இந்த குடும்ப எழுத்த சம்மதமா இது அப்படின்னு கேட்டதுக்கு காவலாரி கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னோன்னே ஷபாஷ் அப்படின்னு சொன்னோன்னே நன்றி வணக்கம், இந்த வாய்ப்பளித்துக்கு நன்றி. அருமை செல்லமே. சபாஸ்னு அவங்க சொன்ன உடனே இந்த வாய்ப்பளித்தவைக்கு நன்றின்னு 2ஐயும் ஒரே சிங்க்ல கொண்டு வந்து முடிச்ச பத்தியா, அங்க நிக்கிறடா. பரவாயில்ல கண்ணா, இன்னைக்கு அம்மா உனக்கு உதவியே செய்யல, நீங்களே ஞாபகம் வச்சுட்டு எல்லாமே சொன்னீங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட். அது என்ன, அது நெசி பையி நெகிழி சொல்லு பாப்போம். நெகிழி. அவ்வளவுதான். அது நெசி பையனோன்னு ஏதோ ஒண்ணு புதுசா நமைச்சு என் வீட்டுல வாங்கியிருக்காங்க போல இருக்கேன், நானும் ஷாக் ஆயிட்டேன். நெகிழி பை, நெகிழின்னா பிளாஸ்டிக், சரியா? ஏன்னா பிளாஸ்டிக் பைகளால நம்மளுடைய சுற்றுச்சூழல் எவ்வளவு பாதிக்கப்படுதுன்னு நிறைய கதைகள் வழியாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரதுக்காக நம்ம கன்னிக்கோவில் ராஜம்மாவா நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு கதை தான் இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உனக்கு ஒரு சபாஷ் போட்டுடலான்னு சொல்லி இங்க துளசி பட்டம்மா உனக்கு போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் வேண்டாம் என்பதை எடுத்துரைத்த உனக்கு சபாஷ்னு சொல்லியாச்சு. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிடா தங்கமே, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இப்ப யார கூப்பிடலாம்? சரி, ஒரு கதை கேட்டாச்சு, இப்ப ஒரு பாட்டு கேட்கலாமா? KM அல்வாஃபிகா எந்த ஊரு? திருச்சியில இருந்து வராங்க. வாங்க குட்டிமா. வணக்கம், என் பெயர் அல்வாஃபிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது பாடலிலிருந்து நம்ம கன்னிக்கோவில் ராஜா மாமா எழுதிய பாடலை பாட வந்துள்ளேன். வெட்கம் கொண்ட கொக்கு கொண்டு குளத்தங்கரையிலே மீனை பிடிக்க மெதுவாய் நடந்ததாம். நீரு தெரிந்த தண்ணீரால் பயந்து விழுந்ததாம். வெள்ளைரக்கை முழுவதுமே சேரும் சகதியாம். சேற்று கழுவ குளத்து நீரை அள்ளி போகவில்லையாம். அங்கே வந்த வெள்ளம் பார்த்து சிரிச்சான். அல்வாஃபிகா செல்லமே, அல்வாஃபிகா வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு நீங்க பாட்டு பாடுறீங்களா? பாட்டு உனக்கும் நெட்வொர்க் ப்ராப்ளம், பேண்ட்வித் பிரச்சனை இருக்கு போல. கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பாடிட்டு திரும்ப ஆன் பண்ணிக்கோ. வேணா, சரியா கேட்க மாட்டேங்குது குட்டிமா. இப்ப பாடு, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுறியா ப்ளீஸ்? அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் அல்வாஃபிகா. நான் இப்பொழுது புத்தகத்திலிருந்து நம்ம கன்னிக்கோவில் ராஜா மாமா எழுதிய பாடலை பாட வந்துட்டேன். வெட்கம் கொண்ட கொக்கு டொக்கு 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 வாத்து நடையிலே கொக்கு ஒன்று குளத்தங்கரையிலே மீனை பிடிக்க மெதுவாய் நடந்ததாம். தெரிந்த தண்ணீரால் பயந்து விழுந்ததாம். வெள்ளை ரக்கை முழுவதுமே சேரும் சகதியாம். சேற்று கழுவு குளத்து நீரை அள்ளி எடுத்ததாம். அழகில் நீரை எடுத்து கழுவிச்சாம். அப்படியும் சேற்று நிலம் போகவில்லையாம். அங்கே வந்த மீன்கள் எல்லாம் பார்த்து சிரித்ததாம். வெட்கம் கொண்ட கொக்கு உடனே பறந்து போயிடுச்சான். வெட்கம் கொண்ட கொக்கு போயிடுச்சான். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிடா கண்ணா, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க.
ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களுக்கு எப்போ அந்த இப்ப நீ வீடியோவை ஆஃப் பண்ணப்போ அதுல ஒரு குட்டி பாப்பா இருந்தது. அதுதான் அந்த குட்டி அல்வாஃபிகா தான் அத்தை முதல்ல பார்த்த அல்வாஃபிகா. இந்த 5 வருஷத்துல பெரிய பாப்பாவா வளர்ந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவ்வளவு அழகா பாட்டு பாடுனீங்க. ஏன்னா அது வெக்கம் கொண்ட கொக்குக்கு வாயெல்லாம் அப்படி மூடி ஆக்ஷன்லாம் அழகா பண்ணி சொல்லுவீங்க. நெட்வொர்க் சரியில்லாதனால அந்த உடல் மொழியை பார்க்க முடியல. இருந்தாலும் அல்வாஃபிகாவோட அருமையான குரல்ல இனிமையா இருந்துச்சு இந்த பாட்டு, வெக்கம் கொண்ட கொக்கு. அது ரொம்ப அழகா பாடுனீங்க. வாழ்த்துக்கள் தங்கமே. வாழ்க வளமுடன். அடு மகிழ்ச்சிடா கண்ணம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்ததா யார் வராங்கன்னு பார்க்கலாமா? இப்போ கதை சொல்ல வராங்க நம்ம ஈரோட்ல இருந்து சாய் ஹரணி அவர்கள். வாங்க தங்கம். என் அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம். மஞ்சள் மாநகரமாம் ஈரோட்டிலிருந்து நான் தான் உங்களின் சேசாயரிணி. இன்று நான் நமது கன்னிக்கோவில் ராஜா மாமா அவர்கள் எழுதிய சிறகு முளைத்த கதை விலங்கு என்ற ஒரு புத்தகத்திலிருந்து திருமணி நேசித்த பறவைகள் என்ற ஒரு கதையை தான் கூறப்போகிறேன். வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? அதிகாலையில கடற்கரைக்கு வருவது பீட்டருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அலைகளோட சத்தம், பறவைகளோட கூட்டமாக பறவைகள் கூட்டமாக பறப்பது, பறவைகள் பேசும் ஒரு மொழி, அதெல்லாத்தையுமே அவனோட சக்கர நாற்காலியில உட்கார்ந்து எப்பயுமே ரசிப்பான். தனியாக இங்க வர முடியலனாலும் வாரம் விடுமுறையில அவன் வந்துடுவான். எப்ப நேரம் கிடைச்சாலும் அவன் வந்துடுவான். வந்து அவனோட கால்களை அந்த மணல்ல அழுத்தி வைத்து அவன் கண்களால அந்த அலைகளை பார்த்து ரசிப்பது பேருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு வந்தான். அன்னைக்கு கடற்கரையில மக்கள் எல்லாருமே ஒரு ஆஹ் ஒரு ஒரு பனியனை போட்டிருந்தாங்க. அந்த பனியன்ல நிறைய எண்களை அச்சடித்த பனியனா இருந்துச்சு. அங்க வந்து தண்ணீர், பழச்சாறுகள் அந்த மாதிரி எல்லாரும் வச்சிருந்தாங்க. யாரோ ஒருத்தர் வந்து சத்தமா வந்து எல்லா நிபந்தனைகளை வந்து சொல்லிட்டு இருந்தாரு. வீட்டுல முதல் முறையாக இந்த மாதிரி நடக்கிறத பார்த்தான். இத பத்தி அவங்க அப்பா கிட்ட கேட்டபோது அவர் அப்பா சொன்னாரு, இத வந்து ஒரு ஓட்டப்பந்தயம், இதுல கிடைக்கிற தொகையை வந்து நல்ல செயல்கள் செய்யறதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னாரு. பேருக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் ஒரே இதுல நின்றுட்டு இருக்கும் போது அவங்க நிறைய பேர் ஓடும் போது எல்லாம் இடிக்காதா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரே சந்தேகம். அப்ப வந்து நினைச்சுக்கொண்டா, இத்தனை பேர் இதெல்லாம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் யோசிக்க தெரியாதா, எல்லாம் சரியாதான் இருக்கும் அப்படின்ட்டு அவன் நினைச்சு மனசை தேத்திக்கிட்டான். அவன் வந்து அன்னைக்கு அவன் வந்து கடல் அலைகள், பறவைகள் அதெல்லாம் மறந்தே போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நாளோட நம்ம பையனுக்கு வந்து கடல் அலைகள் ஒரு வாரமோட பாக்கலன்னா ரொம்ப வருத்தப்படுவானே. போன வாரமோட மழை பெஞ்சங்காட்டி வர முடியல, ரொம்ப வருத்தப்பட்டிருந்தான். அதுக்காக நான் வந்து ஆபீஸ் ஃப்ரெண்டோட வந்தேனே. இன்னைக்கு மறந்துட்டானே அப்படின்ட்டு அவர் நினைச்சாரு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவரை பேடுற வந்து சரியாக உட்கார வச்சுட்டு பக்கத்துல இருந்த சிமெண்ட் பெஞ்ச்ல வந்து அவர் உட்காந்துட்டாரு. அப்புறம் வந்து அவங்க இத்தனை பேரு மொத்தமாக ஓடுவாங்க அப்படின்ட்டு அவன் காத்துட்டு இருந்தான். அப்ப இன்னொரு மற்றொரு பக்கத்துல புதிதாக காலையில் கண் விழித்த பறவைகள் எல்லாருமே கடற்கரைக்கு வந்திருந்தாங்க. எல்லா பறவைகளுமே கடற்கரைக்கு அங்கிருந்த குட்டி குட்டி சிப்பிகள், சிறு நண்டுகள், மீன்கள் இந்த மாதிரி எல்லாம் தேடி தேடி சாப்பிடுவாங்க. ஆனா சில பறவை குஞ்சுகள் மட்டும் தேடவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே பீட்டருக்காக காத்துட்டு இருந்தாங்க. பீட்டர் என்ன பண்ணுவான்னா சிறுதானியங்கள் எல்லாம் கொண்டு வந்து தூவி விடுவான் பறவைகள் சாப்பிடுவதற்காக. அதனால அவங்க எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. எப்பயுமே பீட்டர் அமர்ந்திருக்கிற இடத்துல வந்து பீட்டர் அமர்ந்து இருக்காதங்காட்டி சிறிய சிறிய பறவை குஞ்சுகள் எல்லாரும் வந்து பீட்டரை தேடினாங்க. உடனே பீட்டர் அங்க இல்லங்காட்டி எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. பெரிய பறவைகள்
பெரிய பறவைகள் எல்லாருமே அந்த சிறிய பறவை குஞ்சுகளிடம் கேட்டாங்க, பீட்டர் என்ன தேடிட்டு இருக்கீங்க, உணவு தேடாம அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த சிறிய பறவைகள் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வருவாரு, ஒரு அண்ணா வருவாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே இந்த மாதிரி தானியங்கள் எல்லாம் போடுவாங்க அப்படின்ட்டு அந்த பறவை குஞ்சுகள் எல்லாம் சொன்னாங்க. உடனே அதுக்கு அந்த பெரிய பறவைகள் எல்லாம் சொன்னாங்க, எப்பயுமே நம்ம ஒரு ஒருத்தருக்கு நமக்கு உணவு தேடி தருவாங்க, உணவு நமக்கு தருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டு பெரிய பறவைகள் எல்லாருமே சிறிய குஞ்சுகளிடம் சொன்னாங்க. உடனே அதுக்கு அந்த சிறிய குஞ்சுகள் சொன்னாங்க, அதுக்காக மட்டும் நாங்க அந்த அண்ணாவை தேடல, அந்த அண்ணாவுக்கு எப்ப அந்த அண்ணால நடக்க முடியாது, நாங்க தான், ஆனா எங்களால கால்ல இருந்து நடக்க முடியுது, பறக்கவும் முடியுது, நாங்கெல்லாம் பறந்து காட்டி அந்த அண்ணாவை மகிழ்விப்போம் அப்படின்ட்டு அந்த சிறிய குஞ்சுகள் சொன்ன போது அந்த பெரிய பறவைகள் சொன்னாங்க, ஓ இத்தனை நாளும் நாங்க இதை கவனிக்காமே விட்டுட்டோம், உணவு தேடுறதுல மட்டுமே குறியா இருந்தோம் அப்படின்ட்டு சொல்லி, வாங்க நான் உங்களுக்கு தேடுறதுக்கு உதவி செய்யறேன் அப்படின்ட்டு கூறி பெரிய பறவைகள் எல்லாம் வானத்தை போய் தேடிட்டு இருந்தாங்க. தேடிட்டு இருந்தபோது அந்த பீட்டரையும் கண்டுபிடிச்சாங்க. உடனே எல்லா பெரிய பறவைகள் எல்லாம் வானத்துல வட்டமிட்டுட்டு பீட்டரை மகிழ்விச்சாங்க. சிறிய பறவைகள் எல்லாருமே பீட்டரோட தோள்பட்டை மற்றும் நாற்காலியோட அவனோட நாற்காலியில உட்கார்ந்தாங்க. அதை கண்டு பீட்டர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான். அப்புறம் அவங்க அப்பா சிறுதானியங்களை எடுத்து தர கேட்டான். அவங்க அப்பாவும் எடுத்து தர அவன் பெரிய பறவைகளுக்கு எல்லாமே தூவி விட்டான். சிறிய பறவைகளுக்கு அவனை உள்ளங்கையில வைத்த போது அந்த சிறிய பறவைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. இத்தனை அப்படி எடுத்துக்கும் போது அவனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பறவைகள் மகிழ்ச்சியோட பார்த்த பீட்டருக்கு அவனும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் போது அவனுக்கு சிறகுகள் முளைத்தது. இந்த வாய்ப்பளித்த கன்னிக்கோவில் ராஜா மாமாவிற்கும் அன்புடன் ஆனந்தியத்திற்கும் நன்றி, நன்றி, வணக்கம். அருமைடா தங்கம். சரி, நீ மாமா பேரை சொல்லும் போது எப்படி சொல்லுவ, அது ஒரு தடவை சொல்ல. கன்னிக்கோவில் ராஜா மாமா. உனக்கு குட்டி பாப்பாவா அல்வாஃபிகா அந்த படத்துல இருக்கா பாரு, அதே மாதிரி சைஸ்ல தான் இவளும் இருந்தா. நான் லாலிபாப்ல நான் இணையும் பொழுது இன்னைக்கு எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டாங்க. அவங்க வீட்டு தோட்டத்துல எல்லாம் நின்னுகிட்டு பாட்டு பாடி கதை சொல்லி இதே மாதிரி அழகா கன்னிக்கோவில் ராஜான்னு ஒரு சைகை எல்லாம் பண்ணி ரொம்ப அழகா கதை பாட்டெல்லாம் அனுப்புவா. இந்த குழந்தைங்க எல்லாம் நம்ம லாலிபாப்போட தொடர்ந்து பல வருடங்களாக பயணிக்கக்கூடிய பிள்ளைங்க. இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல விதமா தமிழோடு சேர்ந்து பயணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அழகான ஒரு கதை, ஒரு குறைபாடு உள்ள ஒரு குழந்தை, அவன் வீல் சேர்ல இருக்கிறான் அந்த சக்கர நாற்காலியில. அவனை இந்த பாருங்க, வாய் பேசாத அந்த விலங்கினம், அந்த பறவைகள் அவனை மகிழ்விக்கிறதுக்காக வட்டம் போடுறது, அவன் கையில இருந்து உணவுகளை கொத்தி சாப்பிடுறது. ஏன்னா அவனால எந்திரிச்சு அவங்கள மாதிரி ஓட முடியாது, பறக்க முடியாதுங்கிறதுக்காக அந்த மகிழ்ச்சியில அவனுக்கும் சிறகுகளை முளைக்க வச்சுட்டாங்கன்னு அருமையான ஒரு கதை. அதை அழகா எடுத்து சொன்ன உனக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். வாழ்க வளமுடன் தங்கமே, எப்போதும் போல சிறப்பு. மகிழ்ச்சிடாமா. நன்றிங்க அத்தை. என்ன படிக்கிறீங்கடா கண்ணம்மா? என்ன கண்ணம்மா? நன்றிங்க அத்தை. இன்று உலக ஆசிரியர் தினம். நான் சிறு வயதிலிருந்து என்னை ஊக்குவிச்சு எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்த உங்களுக்கும் ராஜா மாமாவிற்கும் மிக நன்றி. நன்றிடா தங்கமே, நன்றிடா. நீ என்ன வகுப்புடா படிக்கிற இப்போ? 8ஆம் வகுப்புங்க. அருமைடா தங்கமே, நல்ல நிறைய படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு என்னோட அன்பும் வாழ்த்தும். வாழ்த்துக்கள் கண்ணம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததா யாரு வராங்க? நிறைவாக தன்னுடைய பாடலை தர வருகிறார் ஜெய்ஷ்ணவி ஈரோட்டிலிருந்து. வாங்க தங்கம், அன்மியூட் பண்ணிக்கோ ரஜதி. காலை வணக்கம். என் பெயர் ஹெச்டி ஜெய்ஷ்ணவி. நான் 3ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். நான் இப்பொழுது ஆலா வள்ளியப்பா எழுதிய பாடலை பற்றி பாடப் போகிறேன். குணங்கள். பசு சத்து நிறைந்த பாலினையே தந்து நம்மை காத்திடுமே, இத்தனை சாது பிராணிதனை எங்கேனும் நீ கண்டாயோ? காலை அண்டை ஊர்கள் சென்றிடவே வண்டி இழுத்து சென்றிடுமே,
மண்டி பயிர்கள் வளர்ந்திடவே மண்ணை நன்கு உழிந்திடுவே. நாய் நன்றி உள்ள உயிர்களிலே நல்ல மிருகம் இது ஒன்றாம். வெற்றி கொண்ட வீரன் போல் வீட்டை காத்து நின்றிடுமே. பூனை பாலை குடிக்கும் சாதுவை போல் பஞ்சு காலால் நடந்திடுமே. வேலை அதற்கு வேறில்லை, வீட்டில் எலிகள் பிடிப்பதுதான். எலி நமக்கென்ன வைத்த பண்டமெல்லாம் நாடி தேடி தின்றிடுமே. நமக்கென்ன தைத்த சட்டைகளை நாசமாக கடித்திடுமே. சிங்கம் மிரண்டு அஞ்சி நடுங்கிடுவர், மிருகராஜன் என்றிடுவர். தரணியில் அதற்கு காடொன்றே தகுதி தகுதி என்று ஈசன் வைத்தனனும். நன்றி, வணக்கம். அடடடடே அழகு செல்லம்மா. அளவல்லியப்பா அவர்களுடைய பாடலை எடுத்துக்கொண்டு குணாதிசயங்கள், அதாவது குணங்கள். ஒரு எலி என்ன பண்ணும், நமக்குன்னு வச்ச சாப்பாட்டெல்லாம் குச்சி குச்சி குச்சின்னு சாப்பிட்டுரும், சட்டையெல்லாம் ஓட்டை போட்டு நாசம் பண்ணி வச்சிரும். சிங்கம் எப்படி இருக்கும், பூனை எப்படி இருக்கும், நாய் எப்படி இருக்கும்னு ரொம்ப அழகா பாடினீங்க. அதுவும் அந்த குட்டியா 2 போனிட்டெயில் அழகா ஜடையெல்லாம் பின்னி போட்டு ரொம்ப அழகா லட்டு மாதிரி உட்கார்ந்து பாட்டு பாடினீங்கடா. வாழ்த்துக்கள் ஜெய்ஷ்ணவி. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பாட்டும் கதையும்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா கண்ணம்மா? அருமைடா, அருமை. மூணாவது வகுப்பு தானே படிக்கிறீங்க? அருமை. அழகான உச்சரிப்பு, அழகான ஒரு நீ ரசிச்சு பாடுறதுனால உன்னையே நாங்க ஆசையா பார்த்துட்டு இருந்தோம். இங்க பாட்டு பாடுன, கதை சொன்ன ஒவ்வொரு பிள்ளைங்களுமே அவங்க முதல்ல ரசிச்சு பாடுறதுனால, கதை சொல்றதுனால எங்களை அறியாம நாங்களும் அந்த மகிழ்ச்சியில உள்ள போயிடுறோம். அவ்வளவு சிறப்பா இருந்தது. இன்னும் இன்னும் நிறைய கதை சொல்லணும், பாடணும், நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். சரியா? வாழ்த்துக்கள் தங்கமே. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. மிகச்சிறப்பு. இந்த 6 குழந்தைங்கள்ல 3 குழந்தைங்க கதை சொன்னாங்க, 3 குழந்தைங்க அழகான பாடல்களை கொடுத்தாங்க. இப்ப நம்ம கருத்து கேட்கும் நேரம். அதை தாண்டி வாழ்த்தும் உங்களுக்கு நிறைவாக கொடுக்க வராங்க. இப்போ மனசு நிறைஞ்சு போய் ஒரே சிரிப்பு தான் அந்த அவங்க பாட்டையும் கதையும் கேட்டு. முதல்ல நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்ம கோபால் அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அண்ணா வருக. வணக்கம் தங்கச்சி. குழந்தைய பாடுனதும் கதை சொன்னதும் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நன்மாறன் கதை சொன்னாரு. கதை சின்ன சின்ன கதை ரொம்ப கியூட்டா நல்லா அழகா சொன்னாங்க. அது கடைசியில நீதி சொன்னது நல்லதா கெட்டதான்னு நம்ம யோசிச்சு பண்ணணும், மற்ற சொன்னதை அப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நீதிய அழகா சொன்னா அப்படி நன்மாறன். நமச்சிவாயம் கன்னிக்கோவில் ராஜா மாமா எழுதிய கதையிலிருந்து அந்த கதையை சொன்னா அப்படி. காத்தாடி அந்த நிறைய அந்த மாஞ்சா மாதிரி சொல்லுவாங்க. மாஞ்சாலாம் போட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் நெகிழிப்பை நெகிழி யூஸ் பண்ணக்கூடாது, துணிப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீதியை சொன்னா அப்படி. அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நமச்சிவாயம் சொன்னது சிறப்பா இருந்தது. சாய்கர்ணி சொன்ன கதை மிக மிக சிறப்பா இருந்தது. 8வது படிக்கிற சாய்கர்ணி அந்த கடற்கரையில பத்தி பேசினது, அப்புறம் கடற்கரையில பீட்டர் பத்தி பேசினது, பீட்டர் ஓட்டப்பந்தயம் பார்த்தது, அப்புறம் இந்த பறவை குஞ்சுகள் பீட்டருக்காகவே காத்திருந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் பெரிய பெரிய பறவைகள் சின்ன சின்ன பறவைகள், சின்ன பறவைகளுக்கெல்லாம் உதவி பண்ணி அப்புறம் பீட்டரை பார்த்தது. பீட்டருக்கு மகிழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல எண்ணம் பறவைகளுக்கும் இருக்கு அப்படிங்கிறத கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அழகா கதை சொன்னீங்க சாய்கர்ணி. கதை சொன்ன நன்மாறன், நமச்சிவாயம், சாய்கர்ணி, எனக்கு 3 பேர்த்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சம்யுக்தா 3 பேர் பாட்டு பண்ணாங்க. சம்யுக்தா, அல்வாஃபிகா, ஜெய்ஷ்ணவி. சம்யுக்தாவோட பாட்டு மிக மிக அருமையா இருந்தது. அந்தியில் பூத்த சந்திரனே, தங்கச்சிக்காக பிடித்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாலாட்டு பாடல் மிக மிக அருமையா இருந்தது. நீ குரலும் இனிமையா இருந்தது. மிக அருமையான பாடல். அல்வாஃபிகா எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணதெல்லாம் வீடியோ சரியா இல்லாதனால பார்க்க முடியல. சல்ஃபிகாவை பாடின பாட்டும் டொக்கு டொக்கு வாத்து, வெட்கம் கண்ட கொக்கு அப்படிங்கிற அந்த கதையில இருந்து புத்தகத்துல இருந்து டொக்கு டொக்கு வாத்து அழகா பாடினீங்க அல்வாஃபிகா. வாழ்த்துக்கள். கடைசியா ஜெய்ஷ்ணவி
சின்ன மூணாவது படிக்கும் ஜெயஸ்னவி அளவல்லியப்பாவோட பாடலை வந்து குணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன எப்படி குணம் இருக்கும், பூனை, காளை, எலி, சிங்கம் அப்படின்னு ஒவ்வொரு விலங்குக்கும் அதோட குணாவசியங்களை பத்தி அழகா பாடினீங்க. மழலையில குரல்ல பாடினது மிக மிக அருமையா இருந்தது ஜெயஸ்னவி. வாழ்த்துக்கள் ஜெயஸ்னவி. இந்த 6 குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் பயிற்சி கொடுத்த பெற்றோர்களுக்கும் பயிற்சி கொடுத்த ஆனந்தி அத்தைக்கும் உதவிய இந்த நிகழ்வை நடத்திய கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் ஆனந்தி அத்தை அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இன்னும் இது போல பல நிகழ்ச்சிகள் வட அமெரிக்க டிவி மூலமாக செய்யுங்கள். எனது வாழ்த்துக்கள், எனது ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றிங்க அண்ணா, நன்றிங்க அண்ணா. மிகச் சிறப்பு. அதாவது ஒவ்வொரு குழந்தை பெயரையும் சொல்லி அவங்க என்னென்ன கதை என்னென்ன பாடல் பாடினாங்கன்னு அவங்க ரசிச்சு கேட்டதை வாழ்த்தோட கருத்தோட உங்களுக்கு சொன்னாங்க. நன்றி அண்ணா. இப்பொழுது லாலிபாப் சிறுவர் உலகத்தின் நிறுவனர் சிறுவர் இலக்கிய செம்மல் கன்னிக்கோவில் ராஜா மாமா அவர்களை அழைக்கிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த ஒரு அரை மணி நேரம் வந்து எங்களுக்கு வந்து அப்படி என்னன்னா கால் தரையில நிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குழந்தைகளை கேட்டு கேட்டு நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. எப்படி பெற்றோர்கள் வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என்ன கேட்ட தாயின்னு சொல்றாங்களோ, இது வந்து உலகம் முழுக்க கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய குழந்தைகளோட குரல்களை, உங்களுடைய குழந்தையோடைய அவங்களுடைய அந்த செயல்பாடுகளை உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எத்தனை தாய்மார்கள் உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க அப்படின்றதுதான் எங்களுடைய இதுக்கு சான்றா தான் இங்க வந்திருக்கிற நம்ம கோபாலகிருஷ்ணன் அவங்களும் ஆனந்தி அவர்களும் துளசி பட்டவர்களும் நானும் தான். ஏன்னா உங்களுக்குலாம் அது சாட்சி. நாங்க ஆசீர்வாதம் பண்ண மட்டும் போதாது, உலகம் முழுக்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணுது. அது உண்மையிலே எங்களுக்கு பெருமையா இருக்குது. அதுக்கு முக்கியமா இருக்கிறது வந்து நம்மளுடைய தாய்மொழி. தாய்மொழியை தாண்டி இருக்கக்கூடிய சொல்லாடல்கள், அதாவது இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் எழுதக்கூடிய தமிழ்ல வந்து குழந்தை கவிஞர் அழவல்லியப்பாவோட பாடல்களை கேட்டு வளர்ந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைமுறையா எல்லா எழுத்தாளர்களும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் குழந்தைகளுக்கு சொல்லித் தராங்க. நீங்க எல்லோருமே எங்களை மகிழ்ச்சிங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லணும். அதாவது தட்டு மாதிரி பேச ஆரம்பிச்ச குழந்தைங்க இன்னைக்கு வந்து சரளமா ஒரு கதையும் ஒரு பாடலையும் பாடுறாங்க. எப்படி ஆனந்தியத்தை சொன்ன மாதிரிதான் எல்லா குழந்தைகளும் நாங்கள் குழந்தையிலேருந்தே பார்த்துருக்கோம். இப்போ வந்து 3வது படிக்கிற நம்ம ஜோஸ்னவியா, அவங்க தான் இப்போ 3வது படிக்கிறாங்க. அவங்களும் ஜெயஸ்னவி 3வது படிக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல அவங்க பார்த்தீங்கன்னா நான் 8வது படிக்கிறேன், நான் இந்த கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை முகம் தான் எங்களுக்கு நினைவுல இருக்குது. அந்த விதத்துல நாங்கள் எல்லாருமே உங்களை வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றோம் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கோம். எந்த குழந்தைகளுக்கு எப்படி வந்து அவங்க மெருகேற்றிக்கிறாங்க, தன்னைத்தானே எப்படி புதுப்பிச்சுக்கிறாங்க அப்படின்ற பார்த்தோம். ஒரு விதையை வந்து மண்ணுக்குள்ள போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும். அந்த விதை வந்து முளைச்சி மேலே வருது, அதோட பாடு. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து தங்களுடைய தாய்மொழியில அவங்க என்னதான் ஆங்கில மொழி படிச்சா கூட தன்னோட தாய்மொழியில பாடக்கூடிய பாடல்கள் வந்து எங்களுக்கு நெகிழ்ச்சி ஏற்படுத்திச்சு. இந்த வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய தமிழ் அமெரிக்க டிவிக்கு லாலிபாப் சிறு உலகம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கிற கவிஞர், எழுத்தாளர் நெல்லை அன்புடன் ஆனந்தி. அது மட்டும் இல்ல நிறைய பன்முகம் திறமை கொண்டவங்க இவங்க. நம்ம எல்லாருமே வந்து குழந்தைகளோட இருக்கும் போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுது. அந்த மகிழ்ச்சியால் நம்மளோட மனசெல்லாம் பூரிச்சிருக்குது. அகத்தின் அழகு முகத்துக்கு தெரியும். அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே உங்களுடைய பேச்சை கேட்டு மயங்கி நிற்கிறோம். அதாவது மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி நாங்கள் நிற்கிறோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ராஜா, மிகச்சிறப்பான வாழ்த்து, மிக்க நன்றி. மீண்டும் இந்த அற்புதமான ஒரு 6 குழந்தைங்க, அதுல 3 குழந்தைங்க கதை சொன்னாங்க. நன்மாறன், அதுக்கப்புறம் நமச்சிவாயம், அடுத்ததா வந்து சாய் ஹரணி, அடுத்ததாக பாடல்கள் பாடிய 3 குழந்தைகள் சம்யுக்தா, அல்வாஃபிகா அண்ட் ஜெய்ஷ்ணவி. உங்க 6 பேருக்குமே அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம ராஜா அவர்கள் சொன்னது போல உங்களை குட்டி குழந்தையில இருந்து நாங்க பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்களும் ஒரு மகிழ்வோட, நீங்க இந்த குழந்தை அப்படி குட்டிய தத்தக்கப்புத்துக்கான்னு பேசி இப்ப எவ்வளவு அழகா பேசுறா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொன்ன மாதிரி நீங்க சொல்ற இங்க கதை சொன்ன பாட்டு பாடின ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்து பார்த்து நாங்க பெருமைப்படுறோம். இன்னும் பாருங்க, இன்னும் பல வருடங்கள் கழிச்சு பெரிய பெரிய அதிகாரியா நீங்க எல்லாம் மாறுவீங்க, பெரிய பெரிய வேலைகள்ல இருப்பீங்க. அப்பெல்லாம் நாங்க சொல்லுவோம் எங்க லாலிபாப்ல இந்த குழந்தைங்க எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்கன்னு பெருமையா நாங்க சொல்லிக்குவோம். அந்த வகையில இந்த குழந்தைகளுக்கு இந்த பாடல்களையும் இந்த கதைகளையும் நன்றாக சொல்வதற்கு பயிற்சி கொடுத்த அவர்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லது ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்ல தாத்தா பாட்டியா கூட இருந்திருக்கலாம்,
யாரு பயிற்சி கொடுத்தாங்களோ அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு, இந்த ஊடக உதவியை செய்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, அடுத்த பாட்டும் கதையும் நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம். வாழ்க செந்தமிழ்.